ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும். ரைட்? சண்டை செய்யணும். We have to try it. We have to experiment. We should not come back. இல்லைன்னா அறிவுக்கு ஒன்றுமே வேலை இல்லை. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் அறிவு வச்சிருக்கான், ஏன் எல்லாரும் ஜெயிக்கல? மறுபடியும் தான் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வர்றது விஷயம். ஃபோக்கஸ் இருக்கா இல்லையா, திட்டம் இருக்கா இல்லையா, இவ்வளவும் அவசியம். ஏன்னா இதை சொல்லணும்னா பின்னால் வந்து இதெல்லாம் நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுறப்போ ஒருவேளை உங்களுக்கான வாய்ப்புகள் கையில் அழுவி போகலாம். நீங்கள் உட்காந்துருக்கிறது கோல்டன் மைன்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் நம்ம மாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்கிற நாடு எங்கேயுமே கிடையாது, தெரியுமா? நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அறிவிலே நம்ம படிக்கணும்னு. கிடையாது. இது பெற்றோர்களின் பெரும் தியாகத்தில் வளர்கிற படிப்பு. உங்கள் சேர்மன் பேசுகிற போது சொன்னார், பெருவாரியாக 80% மேற்பட்ட பிள்ளைகள் விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வறுமையின் காரணமாக நீ வாப்பா வயக்காட்டுக்கு போகலாம், கருது இருக்கிறதுன்னு கூட்டிகிட்டு போயிருக்கலாம். என்னத்தை படித்து செய்ய போகிறவா, அப்பாவோட ஏதாவது பால் ஊற்றுறதுக்கு வான்னு கூட்டிகிட்டு போயிருக்கலாம். 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பிள்ளை படித்து ஜெயிச்சிருவான்னு நம்பிக்கை ஒரு அப்பனும் அம்மாவும் தவம் கிடக்கிறாங்களே, அந்த தவத்தில் நடக்குது படிப்பு. இட் இஸ் நாட் ஈஸி ஜோக் ஹியர். இட்ஸ் அ பிக்கர் சாக்ரிஃபைஸ் பை த பேரண்ட்ஸ் அண்ட் தி சொசைட்டி. எதுக்கு அரசுகள் இவ்வளவு பணம் கொடுக்குது கல்விக்காக, இவ்வளவு திட்டங்களை செதுக்குது? ஏன்? படிக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று. ஏன் எல்லாரும் அவ்வளோ கவனமாக இருக்கிறோம்? ஏன்னா படிப்பு தான் எல்லா மாற்றங்களையும் உண்டாகும். இதான் டிஸ்ட்ராக்ஷன். ஒருத்தங்க உருமுனால அவ்வளோ பேர் திரும்பினீங்க பாருங்க. இங்கே ஒருத்தன் உருமுறான், அது பெருசாக தெரியல, பின்னால் பைக் உருமுறது பெருசாக திரும்புதுல. அதான் சொன்னேன், மூளையை பழக்குங்க. எந்த சத்தம் கேட்கணும் நம்ம டிசைட் பண்ணோம், எது காதில் விழுகணும் நாம டிசைட் பண்ணோம், எதை சுவீகரிக்கணும் நாம டிசைட் பண்ணோம். வாட் கைண்ட் ஆஃப் a thing that you consume matters. இல்லையா? எதை உள்ள வாங்கணும் எதை வெளியில் போகணும் நமக்கு தெரியணும். ஆனால் இது வயசுப்பா, நீ சின்ன வயசில் இப்படி தான் இப்போ இருந்திருப்போம், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எது முக்கியம் என்று புரிந்து கொள்கிற ப்ரையாரிட்டைசேஷனுக்கு வாங்க. ஒரு டேட்டா ஒன்று நான் சொல்கிறேன், அந்த டேட்டா கேட்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். நமக்குலாம் எதுக்குமே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல. ஆனால் நம்ம எதுக்காக நம்மளுடைய நேரத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 2023 சர்வே ஒன்று சொல்லுது, 3லிருந்து 6 மணி நேரம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்காக நம்ம டிஜிட்டல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ப முடியுதா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அதிகபட்சமாக என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை மட்டும் ஓடிடிலையும் டிவிலையும் டிஜிட்டல் மீடியாலையும் சோஷியல் மீடியாலேருந்து நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமே 24 மணி நேரம் தான். ஸ்கூல் அதில் 8 மணி நேரம் 7 மணி நேரம். இது போக 5-6 மணி நேரம் நீங்கள் இதில் போகுதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் யுவர் டைம்? உலகத்துடைய பெரும் பணக்காரர்கள் பற்றி பேசுகிற போதெல்லாம் நம்ம என்ன பேசுகிறோம்? $10 கீழே விழுந்தா குனிஞ்சு எடுக்க மாட்டாராம் பில்கேட்ஸ். ஏன்னா அவர் குனிஞ்சு எடுக்கிற நேரத்தில் ஒரு $1000 சம்பாதிச்சிருவார். அடுத்தவுடைய நேரத்தின் மதிப்புலாம் உங்களுக்கு தெரியுதுல. உங்கள் நேரத்தின் மதிப்பு என்ன? உங்கள் நேரத்துக்கு என்ன விலை இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் மணி இஸ் கால் டைம். கீப் த டைம் ஃபார் யூ. இந்த உலகத்துடைய ஆகப்பெரிய திருட்டு உங்கள் நேரத்தை திருடுவது தான். அதை டிவி திருடும், இன்டர்நெட் திருடும், என்டர்டெயின்மெண்ட் திருடும், வேற கண்ட விஷயம்லாம் திருடும். நேரத்தை பத்திரமா வச்சுக்கிறவன் தான் இன்னைக்கு பணக்காரன். நீங்கள் பணக்காரனா நேரத்தை பத்திரமா வச்சுக்கணும். அந்த நேரத்தை உங்கள் மூளைக்கு சரியாக பழக்கணும். அந்த மூளையை சரியாக எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டு போகணும். ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதோட டைமென்ஷன் இப்போ மாறிருக்கு. இது ஒரு அலார்மிங் நம்பர்னு சொன்னாங்க. 2023 ரிப்போர்ட் சொல்லுது. இதெல்லாம் கேட்ட உடனே பாருங்கள் சார், பிள்ளைங்களாம் எவ்வளோ மோசமாக இருக்காங்க, இப்போ சார் உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுங்க சார் பெரியவங்களாம் சொல்லாதீங்க. ஏன்னா 30 to 50 வயசு இருக்கக்கூடிய பெரியவங்க இன்டர்நெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் 4 மணி நேரம். நீங்கள் தான் இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லியே போன நோண்டாதான். முதல்ல போனை எடுத்து நோண்டுறதே நீங்கள் தான். 4 மணி நேரம். அதுங்களாவது வயசு பசங்க. எவனோ பெரிய அப்பா அம்மா எதிர்ப்பாளர் இருப்பான் இருக்கு, கரெக்டாக விடிய வைக்கலாம். போ யோசிச்சு பாருங்க, 30லேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவர். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏலியனேட்டட் டிவைஸ் தான். இவங்க டெக்னாலஜியோடு பிறந்த பசங்க, ஜென்சி ஜென் ஆல்ஃபாலாம். இவங்களுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று தான். இவர்கள் கருவிகளோடு பிறந்த குழந்தைகள். இன்றைக்கி போய் இவங்ககிட்ட பேஜர்னு ஒரு கருவின்னு சொன்னால் இவனுக்கு தெரியாது. இவனுக்கு டெஸ்க்டாப்னு தண்டி இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் சொன்னால் தெரியாது இல்லையா? ஆனால் நீங்கள்லாம் அதெல்லாம் புதுசாக சுவீகரிக்கிற ஆட்கள் தான். இதை பற்றி எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்களே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம். நான் சொல்கிறது மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது, வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும். ஜாலியாக பார்ப்போம்ல, சும்மா ஸ்க்ரால் பண்ணுவோம்ல, அது மட்டுமே 4 மணி நேரம். 30லேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்கீங்கன்னா இப்படி நோண்டிகிட்டே படித்தே இல்லையா, என்ன பண்ணுற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி நீ பண்ணால் உருப்பிட மாட்டேன். பிள்ளைய மூஞ்சியை பார்த்து முதல்ல பேசுங்க. வீட்டுக்காட்ட நீங்கள் ஏதாவது தகவல் சொல்கிறப்ப அவர் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு மண்டே ஆட்டினா எவ்வளோ கோவம் வருது. அப்போ வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள்ட்ட வந்து பேசுகிற போது அவர்களை முகம் பார்க்காமல் நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் எப்படி உங்களுடைய கருத்துக்களுக்கு காது கொடுக்கும்? உத்தரவுகளின் வழியாக இந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதெல்லாம் சாத்தியமே இல்லை. ரைட்டு. இப்போ அங்கேருந்து இங்கே வருவோம். ஒரு வெடியை வெடிச்சு விட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய அல்லது வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். உங்கள் காலத்தோடு இந்த பிள்ளைகளை தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். உங்கள் காலம் அழிந்து 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த உலகமே அழிஞ்சிருச்சு. நானும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவேன். நாங்கள் பயப்பட மாட்டோம், மரியாதை கொடுப்போம்.
நாளை எங்கள் அப்பா இருக்க ஏரியாவில் இருக்க மாட்டேன், அது உங்கள் பிரச்சனை. நாளை எங்கள் அப்பா எழுத்தே பேச மாட்டேன், நாங்கள் எழுத்து கேட்போம், எங்களுக்கு பதில் தெரியும். படிப்பினுடைய பெரும் கேள்வி கேட்பது தான். எல்லாரும் பதில் சொல்றது அறிவுங்கிறீங்க, கேள்வி கேட்பது தான் அறிவு. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கு வாழ்க்கையிலேன்னு சொல்லாம இருங்க. படிச்சவன் கேள்வி கேட்பான், நீங்க பதில் சொல்லத்தான் வேணும். அதற்கு பேர் நீங்கள் அகங்காரம் என்று முடிவெடுத்தால் அது உங்கள் பிரச்சனையை அன்றி குழந்தைகளின் பிரச்சனை அல்ல. யூ ஹாவ் டு லிசன் them. இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் கிடையாது. உங்களுடைய ஆளுமைக்கு கீழாக செயல்பட வேண்டிய எந்த நெருக்கடிகளும் பிள்ளைகளுக்கு இப்போது இல்லை. இப்படி சொல்றதுனால நான் பிள்ளைகள் எல்லாம் தட்டி விட நீங்க நினைக்க கூடாது. யதார்த்தம் இதுதான். உங்கள் காலத்தோடு நீங்கள் ஒப்பிடுகிற போது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் சலுகை நிறைந்த வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இட் இஸ் அ பிரிவிலேஜ் தே ஆர் என்ஜாயிங். எங்கள் அம்மாலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. நான்லாம் என் பிள்ளைக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்குறேன். எங்கள் வீட்டிலலாம் அடின்னு அடிப்பாங்க. நான்லாம் என் பிள்ளைய கை நீட்டி அடித்ததே கிடையாது. அதுவும் நம்ம அப்பாக்கெல்லாம் ஒரு கதை வச்சுருப்பாங்க. நான்லாம் அந்த காலத்தில் செருப்பு கூட இல்லாமல் நடந்தேன். இதுக்காக நாங்களும் செருப்பு போடாமல் நடக்க முடியும்? அந்த காலத்தில் எங்கள் அப்பா 10 காசு கொடுப்பாரு. அந்த காசை நான் 10 நாளைக்கு வச்சுருப்பேன். அது ஓம் பிரச்சனை. நாங்கள் என்ன பண்ணுறது? நாளைக்கு உங்கள் பேரப்பிள்ளையோட பேரப்பிள்ளை ஒன்று சொல்லும், எங்கள் தாத்தா கிட்ட ஹெலிகாப்டரே இல்லையா பாவங்க இல்லையா? அவங்க அடையாமல் அப்போலாம் பாராசூரில் குச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. செவ்வாய் கிழக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும். ஹூ நோஸ் தட்? ராக்கெட் வீடு வாசலில் நிற்கலாம். நடந்து கொண்டிருக்கக்கூடிய டெக்னாலஜி மாற்றங்களை பார்க்கிற போது என்ன நடக்க போது அடுத்த உலகத்திலே தெரியல. அப்போ எப்போது உங்கள் வாழ்க்கையோடு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிடுகிறீர்களோ அப்போது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் சலுகை கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல உங்களுக்கு தோணும். இல்லை, இது காலத்துடைய மாற்றம். பொருளாதாரம் கொடுத்திருக்கும் வாய்ப்பு, தொழில்நுட்பம் தந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவு மட்டும்தான். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன பொறாமை வேணா இருக்கலாம், அவ்வளோதான். எனக்கு இதெல்லாம் கிடைக்காம போச்சாடா, என் காலத்தில் இது இல்லாமல் போச்சே நீங்கள் நினச்சிக்கலாம், அவ்வளவுதான் நினைக்க முடியுமே ஒழிய மாறாக இந்த பிள்ளைகள்லாம் மிகவும் சலுகையோடு இருக்கிறார்கள், மோசமாக இருக்கிறார்கள் நீங்களா முடிவு பண்ணாது. எவ்ரிபடி சார் ரிசோர்ஸ். ஏற்கனவே ஒரு மாதிரி திருநெல்வேலிக்கு வந்திருந்த போது இந்த வார்த்தையை நான் இங்கு பயன்படுத்துகிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிள்ளைகளை எப்போதுமே நமக்கு கீழானவர்களாக அல்லது நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக பார்க்கறதுனால அவங்களுடைய மன ஓட்டத்தை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. ஒரு பிள்ளை ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னா அவனை கோவக்காரன் முத்திர குத்தி ஒதுக்கி வைக்கிறோம். அவன் எது கேட்டாலும் எதிர்த்து பேசுறான்னா முரடைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம். ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கல, அம்மா நீங்கள் செய்கிறது தப்புமா, ஏமா அப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் அவளை வாயாடின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா? ஒரு பட்டம் சுமத்துறா நமக்கு வேலை, ஏன்னா நமக்கு தீர்வு சொல்ல முடியல இல்லை. அப்போ ஈஸி என்ன, அவனை பட்டம் தட்டி ஒதுக்கி வைக்கிறது தான். முரடை, கோவக்காரன், வாயாடி. டிவியில் யாராவது பேசினா ஆஹா ஓஹம்பிங்க. அதே பேச்ச ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே பேசினா திமிரு பிடிச்ச ஓமிங்க. போகிற இடத்துல எப்படி பொழப்ப அப்படிங்க. என்ன நியாயம்? அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்களை நீங்கள் ஆழ கவனிக்க வேண்டும். அவனுக்கு ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். எனக்கு வீட்டுக்குள் முக்கியத்துவம் இல்லை என்ற கருதுகோள் இந்த பிள்ளைகிடம் இருக்கலாம். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சின்ன பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம். நண்பர்கள் குழுமத்திற்குள் ஒரு புள்ளியை அவன் சந்திச்சிருக்கலாம். யாராவது அவனை பரிகாசம் செய்து அவமானப்பட்டிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கலாம். கிட்ட போங்க, உட்கார்ந்து பேசுங்க. உத்தரவுகளை இட்டுக்கொண்டே இருப்பதன் வழியாக பிள்ளைகள் நடத்த முடியாது. வீடு ஜெயில் இல்லை, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரும் இல்லை. வீடு இப்போ அப்படித்தானே இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஆஃபீஸர் மாதிரி வீடுகளுடைய உரையாடல்கள்லாம் கவனிச்சு பாருங்க. நம்ம வீடுகள் எப்படி அரைச்சு உரையாடல் முழுக்க முழுக்க மார்க் எடுக்கிறது, ஜெயிக்கிறது, காசு பண்ணுறது, என்ன பண்ணுறது, அங்கே போனியா இங்கே போனியா, நார்மல் பேச்சே கிடையாது வீட்டில். வீட்டை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை விட மோசமாக இருக்குது. முன்னாலாம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றது தான் பசங்க வருத்தப்படுவானோ, இப்போல்லாம் வீட்டில் இருக்க தான் கவலைப்படுறாங்க. சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகிறதா அப்போல்லாம் நம்மலாம் அழுவோம். இப்போ பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நைட்டெல்லாம் சந்தோஷமாக தூங்குறாங்க. கடவுளே காலையில் ஸ்கூலுக்கு போயிடலாம். இந்த டீச்சர்லாம் அம்மா ஆகிட்டாங்க. இப்போ அம்மாலாம் டீச்சர் ஆகிட்டு, டீச்சருங்க இங்கே வந்து டீச்சர் எங்கள் அம்மா திட்டுறாங்கன்னு டீச்சர்கிட்ட வந்து அழுகுறானுவன். டீச்சர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அழுது போக அம்மா அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி டீச்சர்கிட்ட அழுகிறாங்க. கவனிங்க, தே ஆர் அ ரிசோர்ஸ். ஒரு பிள்ளை எப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்று கூட கவனிக்க முடியாத அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்றால் தவறு நம் பக்கமும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், பதட்டம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், நெருக்கடிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிள்ளை ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறது என்பதை கவனிப்பது தான் நம்முடைய வேலை. மாறாக அதை கவனிப்பதற்கான நேரமோ அல்லது அதற்கான புத்திசாலித்தனமோ நமக்கு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பட்டம் கொடுத்து ஒதுக்கி வச்சிடலாம். பிரச்சனை இல்லை, அவன் கோவக்காரன். அப்புறம் அதான் அவன் குணம், அவன் நம்பிடுவான். அதான் அவன் ஹீரோயிஸை அவன் நம்புவான். நான் யார் தெரியுமில்ல அப்படிமா, பஜார்லன்னு நாங்களாம் அச்சு தூக்கம் தெரியுமில்ல அப்படிமா, நான்லாம் கோவக்காரன், அவன் முரட்டு பையங்கன்னு சொல்லிட்டா முரட்டுத்தனம் மட்டும் ஹீரோயிசமாக மாறிடும். அவன் அடுத்து அந்த முரட்டுத்தனம் மட்டும் நிரூபிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். நல்லா படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க பிள்ளைங்களாம் மரங்கள் நல்லா படிச்சு போடுவாங்க. தங்கமான பிள்ளைன்னு சொல்கிறவனா தங்கமான பிள்ளையருவான், நம்பிடுவானுங்க. அவ்வளோதான். உலகத்திலேயே இந்த ஒரு குழந்தை வந்து தாய் தந்தையை நம்புவதை போல யாரையுமே நம்பாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் பிள்ளைகளுக்கான வேத வாக்கு. தயவு செய்து நெகட்டிவ் வேர்ட்ஸை வீட்டுக்குள்ளே பயன்படுத்தாதீங்க. உங்களால் பிள்ளைகளை புரிஞ்சுக்க முடியலன்னா உட்காந்து பேசி பாருங்க, அலசி பாருங்க, அவங்க சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. ஒரு வீடு ஒரு குழந்தை நினைப்பதை பேசுவதற்கான சுதந்திரத்தை தர வேண்டும். அதுதான் சிறந்த வீடு. நீங்கள் எத்தனை ரூம் வச்சிருக்கீங்க வீட்டிலங்கிறது கணக்கு கிடையாது. உங்கள் செல்வ செழிப்பென்ன என்பது இங்கே கணக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஒரு இடத்துல இருந்திருக்கீங்களா இங்கே கணக்கே கிடையாது. ஒரு பிள்ளையின் குரலை செவிமெடுக்கும் அப்பாவும் அம்மாவும் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு தான் பணக்கார வீடு.
தட்ஸ் a richest house in the city. அதனை நீ சொல்றது வாயை மூடு எனக்கு தெரியும், வாயை மூடு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் தான் திறக்கவே இல்லை, உனக்கு எப்படி தெரியும்? வாயை மூடு எனக்கு தெரியும். என் வயசு என்ன தெரியுமா? ஓ அனுபவம் என் வயசு. பார்த்து நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் என்ன ரீவெண்ட் பண்ணி முதல்ல போய் பிறக்கட்டுமா? உங்கள் அனுபவத்தை வச்சு இப்போ என்ன பண்ண முடியும்? கம்ப்யூட்டர்கள் இல்லாத தொலைக்காட்சி பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்த வேற மாதிரியான உளவியல் சிக்கல்கள் இருந்த ஒரு வாழ்க்கை சூழலுக்குள் வளர்ந்தவரின் அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் இப்போது என்ன செய்ய? அதனால தான் மறுபடியும் சொல்றேன், உங்கள் காலகட்டத்தோடு இந்த காலத்து பிள்ளைகளை ஒப்பிடாதீங்க. காரணம், இவர்களுடைய நெருக்கடிகள் வேறு மாதிரி இருக்கு. பிள்ளைகளிடம் இயல்பாக பேச பாருங்க. நீங்க ஒன்றும் பெரிய மாடர்ன் பேரண்டிங்லாம் பண்ண வேணாம், பிள்ளைகள்ட்ட இயல்பா பேசுங்க. ஏங்க எங்க அம்மா அப்பாலாம் அப்படி ஒன்றும் பேசல, அதுவும் தப்பு தான். அப்போ ஒருவேளை யாரும் நல்லா பேசுறதுக்கு இல்லாமல் இருந்தாங்களா, இல்லை பேசுறப்ப கேட்கலையான்னு தெரியல. நம்ம வச்சிருக்குது அப்போ ஒரு எக்ஸ்டெண்டட் சிஸ்டம் வச்சிருந்தாங்க, இப்போ அது கிடையாதுல. முன்னால் பிள்ளைகளுக்கு நிறைய ஆள் இருந்தாங்க. ஒரு குழந்தைனா குழந்தைய சுற்றி அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு சித்தப்பா இருப்பார், ஒரு அத்தை இருக்கும், ஒரு மாமா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. உறவுக்காரர் அல்லாத ஒரு மாமான்னு ஒருத்தர் சொல்லுவார். சின்ன வயசுலேயே சொந்த மாமான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். சீரெல்லாம் செய்வார், கல்யாணத்துக்குலாம் வந்து முறையாக சீலையெல்லாம் எடுத்து வைப்பார், பொங்கலுக்கு கொண்டாந்து கரும்பு வச்சுட்டு போவார். அந்த ஆள் சொந்த மாமே நினச்சிட்டு இருப்போம். ரொம்ப பெரிய பிள்ளையானவர் தான் தெரிந்தால் சொந்தம்லாம் கிடையாது, பழக்கத்திலே உறவுக்கார மாதிரி இருக்கானு. இப்படி ஒரு சர்க்கிள் பிள்ளைகளுக்கு இருந்துச்சு. இப்போ இருக்கா? பூரா பயிலோடையும் சண்டை, யாரோடையும் சேர்த்துக்கிறது இல்லை, டீச்சர்களையும் திட்ட கூட விடுறதில்லை. நானே ஒத்த பிள்ளை கருவேப்பிள்ளைன்னா மல்லிக்குத்து மாதிரி வச்சிருக்கேன் என் பிள்ளை அப்படின்னு திட்டலான்னு குடும்பமே கிளம்பி வந்துடுறாங்க. முன்னால் மாமங்காரன்ட்ட பிள்ளைகிட்ட உறவு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? உரிமை இருக்கா? உறவு இருக்குது, உரிமை இருக்கா? ஒரு சித்தப்பாவில் முன்னால் பிள்ளை அதட்ட முடியுமா? இப்போ நீங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல கிராப் விட்டு இப்படி அடித்து பஜாரில் பைக்கை ஓட்டிகிட்டு வந்தானா மாமங்காரை பார்த்தா என்ன சொல்ல, என்ன மாப்பிள்ளை கலக்குறியா, பந்தாவா இருக்கியம்மா, எனது மாமன் உறவு, பார்ட்னர் இன் கிரைம். கட் பண்ணோம்னா அப்படியே சித்தப்பா கடை பக்கம் போவான், செவுள்ளே அடிப்பான். ஏன்னா அது குடும்பத்தின் கௌரவணி. அடிச்சு கண்ணை வீங்கி அப்படியே திரும்ப மாமா கடைக்கு போவான் பஜாருக்கு. கண்ணத்தை பார்த்துட்டு கரெக்டாக மாமா கேட்பார், ஏன்னா அவன் சித்தப்பட பார்த்தியான்னு. ஏன்னா அடி விழுந்திருக்குன்னு தெரியும். இப்போ அடிச்சிட முடியுமா? தப்புன்னு தட்டி கேட்ட முடியுமா? உரிமை எல்லோருக்கும் இருக்கா? அப்போ முன்னால் பிள்ளைகளுக்கு உணர்வுகளை சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தது. நீங்கள் சொல்றீங்களா நாங்கள்லாம் அப்படி தான் வளர்ந்தோம், நீங்கள் அப்படி வளரல. ரகசியத்தை சொல்ல அத்தை என்று ஒருத்தி இருந்தால், அப்பா ஒத்துக்கொள்ளனா பெரியப்பாட்ட போய் உங்களால் அழ முடியும். நடுச்சாமத்தில் சினிமாவுக்கு போகணும்னா நண்பரோட பயந்தெல்லாம் போகலாம் வேண்டியது கிடையாது. மாமங்காரு இவன் தனியாக போய் தப்பிச்சுனா என்ன பண்ணுறதுன்னு அக்கா கிட்ட ரகசியமாக சொல்லிட்டு அத்தான்ட்ட சொல்லாத, நான் கூட்டிகிட்டு போயிறேன்னு பத்திரமா மாமங்காரு கூட்டிகிட்டு போய் கூட்டியாந்தாருங்களே. ரகசியத்தை சொல்ல ஒரு உறவு, அன்பை சொல்ல ஒரு உறவு, பொருளாதாரத்தை வெளிப்படையாக பேச ஒரு உறவு, பயத்தை சொல்ல ஒரு உறவு, எல்லாத்தையும் அப்ப வெளியில பேச முடியும். இந்த பிள்ளைங்களால வெளியில எதையுமே பேச முடியாது. எல்லாம் கூகுள்டையும் சாட் ஜிபிடியும் பேசிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கூகுள்டையும் சாட் ஜிபிடியும் கேட்கிறாங்க. why I am feeling inferior, why I am not happy, what is happening to me, I have a different ஒரு மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு என்ன காரணம்னா சாட் ஜிபிடிக்கு என்ன தெரியும்? அது வாட்டி ஏதாவது சொல்லும். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. எனக்கு முதுகுல சின்னதாக கொப்பளம் இருக்குன்னு மட்டும் ஆரம்பிங்களேன் கூகுள்கிட்ட. 10வது கேள்வியில் உனக்கு கேன்சர் இருக்கு, நீ சாவ போறேன்னு சொல்லும். எம்பத்தி மேட்டர்ஸ் இல்லையா? மனித உறவுகள் தான் பிள்ளைகளை செழுமையாக்கும். மனித உறவுகள் தான் செழுமையாக்கும். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டோம், அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இல்லை, இப்போ புதுசா இல்லை. உங்களுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. நீங்க உங்க நாத்தனார் முன்னால உங்க பிள்ளைய அடிச்சிட முடியுமாப்ப? உங்க காலத்தில் சொல்றேன். உங்க அத்தை முன்னால உங்களை அடிச்சிட முடியுமா? அடிச்சா அத்தை வந்து நின்றுவாங்க. என் முன்னால பிள்ளைய அடிக்காதம்பாங்க. அது உங்க வீட்டு பிள்ளை தானே, அடிக்க முடியாது. மீறி நீங்க அடிச்சீங்கன்னா உங்க வீட்டிலே இந்த பிள்ளைய கையை பிடிச்சி தரன்னு அத்தைக்காரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்க போய் சமாதானம் பண்ணி தான் உங்க பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு மற்றவர்களோடு உறவு இருந்தது. எல்லாத்தையும் டிட்டாச் பண்ணிட்டோம். பிள்ளைகள் தனியாளாக இருக்காங்க. உங்க 2 பேர் மூலம் தான் அந்த பிள்ளைங்களை ஆப்ரேட் பண்ணதா. லிசன் டு தேம். அவர்களுக்கு முத்திரை குத்தாதீர்கள். அவன் என்ன ரிசோர்ஸ்னு பாருங்க. எல்லாத்தையுமே பிரச்சனைன்னு பார்க்காதீங்க. இந்த இவ்வளோ காத்தடிக்குதுல, இதை காத்துன்னு மட்டும் பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ காத்தாடிங்க வந்துருக்குமா? ஆரல்வாய் மொழியிலையும் பணக்குடியிலையும் இவ்வளோ நிற்கிது. எவ்வளவு மின்சாரத்துக்கு தயாரிக்குது. இளவெடுத்த காற்று இப்படி அடிச்சு தொலைதன்னு மட்டும் நினச்சிருந்தோம்னா இது ஒரு ஆற்றல் என்று நமக்கு புரிஞ்சிருக்குமா? நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தேன், அந்த ஸ்ட்ரீட் லாம்புக்கு மேலெல்லாம் சோலார் வச்சுருக்காங்க. வெயில் கொளுத்துதேன்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டே இது வெயில் கொளுத்துற பூமி தான் ஒதுங்கி இருந்தாங்கன்னா அதுலேருந்து அது ஆற்றல்னு தெரியணும்ல. கோபம் ஒரு ஆற்றல், ஆத்திரம் ஒரு ஆற்றல், வேகம் ஒரு ஆற்றல். அது ஆற்றலா கன்வெர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அவன் ஹீரோயிசம் நினைச்சிருவான். வெறும் காத்து நினைச்சா காத்து, ஆற்றல் நினைச்சா மின்சாரம், வெயில் நினைச்சா வெயில், ஆற்றல் நினைச்சா அது மின்சாரம். கன்வெர்ட் எவரி எனர்ஜி இன்டு பவர். தட்ஸ் a role that you need to play. நீங்க அதை தான் செய்யணும். மாறா ஒவ்வொரு பயிலையும் உருப்படாதவன் அவன் அந்த லிஸ்ட்ல போடு. நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சொந்தக்காரனுக்கும் பழகுறவனுக்கும் எளிதாயிரும். அவன் அப்பனே முரடன் தான் சொல்றான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் டிஸ்அப்ரூவ் பண்ணும்.
பிள்ளைங்களை ஒரு நாள் கைவிடாதீங்க. அப்பா அம்மா இருக்காங்கிற நம்பிக்கை 10 யானைக்கு சமம். நான் தப்பே பண்ணாலும் எங்க அப்பா என் கூட நிற்பான், என்னை திருத்திடுவான்னு ஒரு பிள்ளை நம்பிருச்சு, தப்பே பண்ணாது. நம்பிக்கை தான் பலம். பணங்காசெல்லாம் அப்புறம். மனுஷால் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டீங்க, டெக்னாலஜி வேற கையில் கொடுத்துட்டீங்க, 10 என்ன மாதிரி பண்றாங்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவான்? உங்கள் காலத்தோடு பிள்ளைகளின் காலத்தை ஒப்பிடாதீர்கள். 2வது, இரட்டை விதிகளின் அடிப்படையில் ஒரு வீடு இயங்கவே முடியாது. உங்க காலத்தில் உங்க அப்பா என்ன வேணாலும் செய்வார், உங்க அம்மா பொறுத்துக்கும், நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க, வேலையை பார்ப்பீங்க. இங்கே அப்பெல்லாம் கிடையாது. இந்த பயிலுக்கு நீங்கள் பண்ணால் நானும் பண்ணுறேன்னு தான் சொல்லுவான். நான் என்ன வேணாலும் பண்ணி, நீ ஒழுங்காக படிக்கணும், நீ டிசிப்ளினாக இருக்கணும். இல்லை, நீங்கள் டிசிப்ளினாக இருந்தால் தான் பிள்ளை டிசிப்ளினாக இருக்கும். பாரதியார் கவிதை படிக்கிற வீட்டில் வளர்கிற பிள்ளை தான் பாரதியார் கவிதை படிக்கும், நியூஸ் பேப்பர் படிக்கும், புத்தகத்தை எடுத்து உட்காந்து படிக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே அப்பா கண்ணாடி போட்டுக்கிட்டு வீட்டில் வாசலில் உட்காந்து ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்க வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகள் கூடவே உட்காந்து 2வது பக்கத்தை எடுத்து படிக்கும். நீங்கள் அதை செய்யலாம், பிள்ளை செய்யாது. நீங்கள் ரீல்ஸ் பார்ப்பீங்கோ, என்ன போடுற ரீல்ஸ் போடுறீங்க, பெருசுங்க போடுற ரீல்ஸ்லாம் எக்கச்சக்கம் பயங்கரமாக இருக்குது. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது போட்டாலாம் போடுறீங்க. டோன்ட் டூ தட். நீங்கள் பிள்ளைகளோடு உறவாடுங்க. களத்தில் இறங்கி தான் வேலை பார்க்கணும். நான் இந்த இதை எடுத்து பார்த்தேன், எவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு. அந்த ஈவெண்ட்ஸை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 95+ ஈவெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதில் 95 ஈவெண்ட் அதில் போட்டுதாங்க. செய்யுங்க, மேடையில் வந்து நில்லுங்க, 1000 பேர் முன்னாள்னு கண்ணுக்கு கண்ணு நின்று மக்களை சந்திங்க. அதுதான் ஆர்த்தோட மெயின். எல்லாத்தையும் சோசியல் மீடியாலே பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நிர்வாகம். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எல்லாரும் இந்த டெலிவிஷன்லாம் வரணும்னு ஆசை இருக்குல்ல, நீங்க ஆழமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பின்னால் அவன் ஸ்கூல்ல இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துகிற கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்க அந்த பொண்ணும் அந்த பையனும். அப்படி போங்க, களத்தில் இறங்க, மண்ணில் விளையாடுங்க. எல்லா நேரமும் விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளேயே பிள்ளைங்களை விட்டு நீங்கள் அதில் விளையாடிட்டு இருந்தால் பிள்ளைங்களை தான் விளையாடும். உறவுகள் தொலைந்து போன பிறகு சேர்ந்து விளையாடுறது போயிடுச்சு. நம்ம இதெல்லாத்தையும் ஒத்துக்காம தான் பிள்ளைங்க மேலே பழியை போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த காலத்து பிள்ளைங்களே மோசம், எல்லா காலத்திலும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் சொன்னானுவோ, அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் அவனை சொன்னானுங்க. நம்ம டீச்சருங்கெல்லாம் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? எங்கள் டீச்சர்லாம் ஒரே சேலை கட்டி வரிசையாக ஒரு இடத்துல அமர்ந்திருந்தால் அவர்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்துடைய டீச்சர். டீச்சர்ஸ்லாம் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இந்த பேட்ச் மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லா வருஷமும் அதுதான் சொல்லுவாங்க. அப்போ உங்கள் கண்ணில் நல்லவனே உங்கள்கிட்ட படிக்கலையா என்ன? நமக்கு எப்போதுமே நமக்கு அடுத்த தலைமுறை பொறுப்பாக இல்லை என்றது ஒரு பிம்பம். நம்முடைய அடுத்த தலைமுறையை சுதந்திரமாக அவர்களுடைய நியாயத்தின் பக்கம் நிற்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கும். அதுதான் பெருமிதம் இல்லையா? அவர்களுடைய உலகத்தினுடைய நியாயத்தை செல்லம் கொடுங்க, கெடுத்துருங்க நான் சொல்ல வரல. அவன் குரலை கேட்கறதுக்கு ரெடியாக இருங்க, அவள் குரலை கேட்க நீங்கள் ரெடியாக இருங்க. பசங்க வீடு தங்க மாட்டேங்கிறான், எப்படி வீடு தங்குவான்? வீடு எந்த வகையில் அவனுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது யோசிச்சு பாருங்க. உள்ள இருந்தால் வெறும் கேள்விகள் மட்டும் இருக்கு. என் கவிதைக்கு அங்கே இடம் இருக்கு, எங்கே இடம் இருக்கு? என் பாட்டுக்கு அங்கே இடம் இருக்கு? என்னுடைய இசை ஆர்வத்துக்கு அங்கே இடம் இருக்கா? சுற்றி சுற்றி வெறும் கேள்விகளால் தொலைக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளையால் எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணு முன்னால் கிடக்குது, ரைட்டு தானே? படிப்பை எவ்வளவு விரிஞ்சு போய் கிடக்கு யோசிச்சு பாருங்க. முன்னாலாம் மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல் ஒரு 4 படித்தாங்க, அவ்வளோ டிசிப்ளின்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தனித்தனியாக பிரித்து படிக்கிறாங்க. பிடிச்ச படத்தெல்லாம் மட்டும் தனியாக எடுத்து படுறா அப்படிங்கிறாங்க. அவ்வளவு வெரைட்டிஸ் வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே நிறைய அந்த எக்ஸ்போஷர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. கிவ் தம் ஸ்பேஸ். நீங்கள் அவர்களோடு இணங்கி போங்கன்னு தான் சொல்கிறேன் ஒழிய உங்கள் ஆளுகையின் கீழிருந்து கொஞ்சம் பிடிய விடுங்க. அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைப்பார்கள் அப்படிங்கிறது. ஆனால் இதை திரும்பவும் மறுபடியும் உங்களுக்கு நான் அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடுத்த முக்கியமான விஷயம், பிள்ளைகளுக்கு பொருளாதார அறிவை சொல்லிக் கொடுங்கள். இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக நாம் கவனிக்க வேண்டியது இதுதான். ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் நல்லா சம்பாதிப்பாங்க, கவலைப்படாங்க. சம்பாத்தியம்லாம் நம்ம ஊரில் ஒரு குறையெல்லாம் வராது. இந்த உலகம் போகிற போக்கில் நம்ம பசங்களாம் போகிற போக்கில் இவங்க பெருங்காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு நிர்வாகம் பண்ணுவாங்களா அதான் தெரியல. எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்க சொல்லி கொடுத்துரும். நல்லா படி, கஷ்டப்பட்டு சம்பாரி, நல்லா படி, கஷ்டப்பட்டு சம்பாரி. பணத்தை வந்துருச்சுன்னா நிர்வாகம் பண்ண தெரியணும்ல. அப்போ தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க. தேவையில்லாத பொருளை வாங்கி வைக்கிற பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க. உலகம் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிற போது பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் இவன் எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் யாருக்கு எந்த புண்ணியம் இல்லை, வாங்குற காசு முழுக்க இஎம்ஐக்கே போயிட்டு. பொருளாதார கூறுகளை சொல்லிக் கொடுப்பதான் கலாச்சாரமே. பொருளாதாரம் தான் கலாச்சாரத்தை இங்கே தீர்மானிக்கும். 250 ரூபா காஃபி விற்கிற கடையில் எல்லாமே நடக்கும். எனிதிங் கேன் ஹேப்பன் ஓவர் அ காஃபி. அங்கே 5 நிமிஷத்தில் லஞ்ச் தான் போக மாட்டான். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பேசுவாங்க, 2 காதலர்கள் உட்காந்து பேசுவாங்க, 2 பேர் உட்காந்து படிப்பு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸ்டார்பக்ஸ் மாதிரி இதில் சென்னையிலே பார்த்தீங்கன்னா பசங்களாம் உட்காந்து லேப்டாப் உட்காந்து காலைல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ அந்த காப்பி கடையில் படிக்கலாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த முதல் ஜென்ரேஷன் அப்படின்னு. பொருளாதாரம் குறித்த கூறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அந்த கட்டு செட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பின்வாங்க. இதெல்லாம் தமிழர்களுடைய அடிப்படை குணம். அடிப்படை குணம் கொஞ்சம் கூச்சத்தோடு இருப்பது, எல்லாத்துக்கும் போய் துரு நிற்காமல் இருக்கிறது, பொறுப்போடு இருக்க முயற்சிப்பது, இதெல்லாம் நம்முடைய அடிப்படை குணம். இந்த அடிப்படை குணங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. படிப்பு அவன் பார்த்து பண்ணீங்களா, கவலைப்படாங்க.
எல்லாம் டியூஷன் டீச்சராக மாறுறது முதல்ல நிறுத்திட்டு பிள்ளைங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடு கொடுக்க வேண்டியது வீடு கொடுக்கட்டும், பள்ளிக்கூடம் கொடுக்க வேண்டியது பள்ளிக்கூடம் கொடுக்கட்டும். வீடு ஒழுக்கத்தின் முதல் பள்ளிக்கூடம், அதை நீங்கள் கவனிக்கணும். அதனால் வீட்டுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆறாவை நீங்கள் பில் பண்ணுறது வழியாக மட்டும் தான் நடத்த முடியும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயமா நான் மறுபடியும் பசங்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் உலகத்தில் அதிகமான இளைஞர்களாக இருந்திருக்காங்க. நம்மகிட்ட மட்டும் இல்லை, இப்போ உலகத்தில் அதிகமான 65% மேலானவர்கள் இந்தியாவில் இளைஞர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா உங்கள் வயசில் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்த காலகட்டத்தில் ஒரு பேங்க் மேனேஜர் நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கல, ஒரு தாத்தா தான் உட்காந்துருப்பார், 55 வயசு 60 வயசில் இருப்பார். நான் படித்த ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் ஹெட் மாஸ்டர் ஆகிட்டு அடுத்த நாள் ரிட்டையர் ஆகிட்டார். அழுதுகிட்டே ரிட்டையர்ட் ஆனார், ஒரே ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா தலை நிறைத்து ஒருவர் தான் தலைவராக உட்காந்துருப்பார். ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு ரிட்டையர் ஆகிற ஏஜில் இருப்பார். இன்றைக்கி போய் பாருங்கள், ஐடி கம்பெனியில் ஒரு சிஇஓ போஸ்ட்டில் உட்காந்துருக்கிறவங்க அண்ணனுக்கு வெறும் 32 வயசு. 32 வயசு தான் அவனுக்கு. பேங்க்கில் மேனேஜராக உட்காந்துருக்கான், 35 வயசு. கல்லூரியுடைய 2ஆம் தலைமுறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் எடுத்து பெரும்பெரும் கல்லூரிகள் நடத்துகிறாங்க, அவங்களுக்குலாம் 30-32 வயசு. அவ்வளோ குறைஞ்சிருச்சு. 64 வயசுக்கார செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை 35 வயசுக்கார செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ 64 வயசில் வர வேண்டிய பக்குவம் உங்களுக்கு 35 வயசில் வந்தாச்சு. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் யூ பீப்புள். அப்போ வெறும் அகாடமிக்ஸை மட்டும் வச்சு நீங்கள் செய்ய முடியாது, இது இல்லையா? பல நிர்வாகம் பண்ணணும், டெக்னாலஜி நிர்வாகம் பண்ணால் அதற்கான பொறுப்பையும் நீங்கள் சேர்த்தே பழகணும். நான் ஏன் இதுக்கு பதட்டப்படுறேன் அப்படின்னா, உலகத்தில் பல நாடுகள் இது போல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதிகமான இளைஞர்களை அந்த நாடுகள் தேக்கி வச்சது. லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவுக்கான இளைஞர்களை கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர்களை அவங்க சரியாக வழியை நடத்த முடியாமல் போயிடுச்சு. பூரா பயில ரோட்டில் இறங்கி எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திஸ் இஸ் அ கிரேட் டைம் ஃபார் அஸ். உலகத்திலேயே இன்னைக்கு பலம் வாய்ந்த ஒரு தேசமாக நாம தான் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு வீடு பிள்ளைங்க படிக்குதுங்க, உசுரை கொடுத்து படிக்கிறீங்க. இது அவ்வளோத்தையும் ரைட் சேனலில் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் உலகம் நம்ம பின்னால் நிற்கும். நான் சொல்கிறது கனவெல்லாம் கிடையாது, நடக்கிற ஒரு நாள் இது நடக்க தான் போகுது. உலகத்தின் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்டில் வந்து படிப்பான். நீங்கள் வேணா பாருங்க. The day will come that everybody will come here for education. People will come to India for technology. People will come here for literature. The day will come. நாம் அப்படி தான் இருந்தோம். சீனாலேருந்து வந்து இங்கே படிக்கிறதுக்கு தானே வந்தாங்க, அப்படிலாம் வந்துட்டு தானே இருந்தாங்க. ஒன்றும் வரலாறு ஒன்றும் புதுசாலாம் எழுதலை, அதுக்கான இடையில கொஞ்சம் கேப் விழுந்து போச்சு, அவ்வளோ மட்டும்தான். ஸோ பெருசாக செய்கிறதுக்கு யோசிங்க, சின்னதாலாம் அல்பமாலாம் யோசிக்காதீங்க. படித்து கஷ்டப்பட்டு பெரிய அளவுக்கு வளர்ந்து அப்பா அம்மாவை ஒரு நாள் விமானத்தில் கூட்டி செல்ல வேண்டும், இதெல்லாம் நான் கண்ட கனவு. என் வயசில் நான் சின்ன காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு இந்த ஆசை இருந்துச்சு, எங்கள் அம்மா அப்பாவோட ஃப்ளைட்டில் கூட்டு போகணும். நீங்களும் அதே லெவலில் தான் யோசிப்பீங்கன்னா, இவ்வளோ டெக்னாலஜி வந்து இவ்வளோ படிப்பை கொடுத்து புண்ணியமே இல்லை. அப்பா அம்மா கூட்டு போகிறதுக்கு சொந்தமாக ஒரு விமானம் வாங்கணும், அந்த லெவலுக்கு ஏதாவது யோசிங்க. சின்ன பிள்ளை மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, பெரிய மனசோடு யோசிக்க பழகுங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் ரீஇன்சேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். டிசிப்ளின் இஸ் த கீ, ஃபோக்கஸ் இஸ் த கீ, ப்ரையாரிட்டி இஸ் த கீ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வேர் யூ ஆர் டசன்ட் மேட்டர், வாட் யூ கேன் டூ மேட்டர்ஸ். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருமா? பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, உங்களால் என்ன விஷயத்தை செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். 2வது, உங்களை அடுத்தவர் இன்னொருவரோடு ஒப்பிடுவது தவறு என்றால் நீங்கள் உங்களை இன்னொருவரோடு ஒப்பிடுவதும் தவறு. எவ்ரிபடி இஸ் யூனிக், எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு, அதை நீங்க நம்புங்க. 3வது, உலகத்தின் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு தொழில்நுட்பம் கையில் இருக்கிற போது மற்றவர்களுக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்பும் உங்களிடம் இருக்கிறது, கவனமாக இருங்கள். 4வது, தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது இன்றைக்கு அறிவு அல்ல, அந்த தகவலை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று புரிந்து வைத்திருப்பதால் மட்டும்தான் அறிவு. பழைய பாணி அறிவை இப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, கவனமாக இருங்கள். 5வது, டெக்னாலஜி உங்கள் கையில் இருக்கிற பட்சத்தில் பெரியவர்களால் உங்களை கட்டுப்படுத்தலாம் முடியாது, அவர்களை உங்களால் எளிதாக ஏமாற்ற முடியும். உங்களுக்கான ஒரு டிசிப்ளினை உருவாக்கிக்கங்க, ஏன்னா டிசிப்ளின் இஸ் த கீ. 6வது, பிசினஸ்ல SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்றது மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நீங்க உருவாக்கிக்கலனா இந்த அறிவை வைத்துக்கொண்டு எந்த பலனும் உங்களுக்கு இல்லாமல் போகும். 7வது, டிஸ்ட்ராக்ஷனை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பாருங்க, ஏன்னா நிறைய கவனச்சிதறல்கள் இருப்பதற்கான காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருங்க, ஆனால் கவனச்சிதறல் பற்றி கவனமாக இருங்க. ப்ரையாரிட்டி அண்ட் ட்ரெயின் யுவர் பிரெயின். உங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன இந்த காலகட்டத்தில் கவனிங்க. படிக்கிறதா இப்போ ப்ரையாரிட்டா படிங்க, விளையாடுறதா இப்போ ப்ரையாரிட்டா விளையாடுங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயத்தை ஈர்ப்பதற்கு உங்கள் மூளையை பழக்குவதற்கு பாருங்கள். அடுத்தது 9வது முக்கியமான விஷயம் பெரியவர்களுக்கானது. தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை உங்கள் காலகட்டத்தோடு ஒப்பிடாதீங்க. அந்த காலம் அழிந்து காலம் மலையேறி போயிடுச்சு. இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தவே முடியாது. 10வது, இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தணும்னா நீங்கள் ஒரு முன்னுதாரணமாகத்தான் இருக்க முடியும், உத்தரவுகளின் வழியாக இந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கார்கள். 11, பிள்ளைகளுடைய குணாம்சங்களை எப்படி ஆற்றலாக மாற்றுவது என்பதை பற்றி யோசியுங்கள், மாறாக அவர்களுக்கு முத்திரை குத்தி ஒதுக்கி வைக்காதீர்கள். 12வது, பிள்ளைகளை உறவுகளோடு பழக அனுமதியுங்கள். மல்டிபிள் டைமென்ஷனில் தங்களுடைய இமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க தான் பிள்ளைகள் வளருவாங்க. 13வது முக்கியமான விஷயம், பொருளாதார கூறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், இல்லை என்றால் இவர்கள் எவ்வளவு சம்பாதித்தும் புண்ணியம் இல்லாமல் போகும். We are the most powerful society ever in this world. We are the most dedicated society in this world. இப்படை தோற்கின்
எப்படை ஜெயிக்கும். மறுபடியும் சொல்றேன், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும்.